எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா வந்து டியூஸ்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $450 மில்லியன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கேஜுக்காக வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த நேஷன் ஃபுல்லாகவுமே வந்து அப்படியே ஃபுல்லாக இதாக இருக்குது, நாசமாக இருக்குது. அந்த இதில் தித்வா புயலில் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தித்வா புயலில் வந்து 643 பேர் வந்து ஆளுங்க வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் இதில் வந்து நிறைய பேர் வந்து வீடுகளையும் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஎம்எஸ் ஜெய்சங்கர் அவர் வந்து என்னென்னா கொழும்புல வந்து அங்கே வந்து போய் அது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஸ்பெஷல் என்வாய் இந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் அப்படிங்கிறதையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது பிரசிடெண்ட் அங்கே இருக்கிற பிரசிடெண்ட் அனுரா குமாரா அப்படிங்கிறவருக்கு வந்து அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ஒருத்தர் போஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸில் ஸ்ரீலங்கன் லீடர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதான் இந்தியா வந்து இது இண்டிகேட் பண்ணுது, அதாவது நியூ சாப்டர் இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவர் கன்வே பண்ணியிருக்காரு, ஸ்ரீலங்கா வந்து ஒரு டீப் கிராட்டிடியூட் இருக்குது, எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கிராட்டிடியூட் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த வந்து ஸ்விஃப்டாக அதாவது வந்து நல்லா துரிதமாக செயல்பட்டாங்க. அந்த கம்பேஷனேட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட போஸ்ட் சைக்ளோன் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணுறது $350 மில்லியன் வந்து ஒர்த்து வந்து கன்செஷனல் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து $100 மில்லியன் வந்து அது எதுக்கு வந்து கிராண்ட் பண்ணுறாங்கன்னா எந்த இது வந்து செக்டார் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு வந்து அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அது லேட் நவம்பரில் வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸ்ரீலங்காவில். அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து நியூஸ் வந்திருக்கு. தித்வா புயல் வந்து லேண்ட்ஃபாலை வந்து ஏற்படுத்துச்சு நவம்பர் 28, 2025 ரொம்ப வந்து ஸ்விஃப்டாக வந்து இந்தியா என்ன பண்ணாங்கன்னா மிலிட்ரி பர்சனல்ஸு அப்புறம் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே வந்து அங்கே கூட இருந்து ஸ்ரீலங்கன் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிமோட் ஏரியாஸில் அப்புறம் தண்ணியில் மூழ்கின ஏரியா அந்த இதுலேயும் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா இந்த தித்வா புயல் வந்தப்போ வந்து ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற பேரில் வந்து ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த கொழும்புல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க நிறைய பொருட்கள்லாம் ரிலீஃப் சப்ளைஸு மெடிக்கல் அசிஸ்டன்ஸு அந்த மாதிரி வந்து ஹியூமனிடேரியன் எய்ட் அந்த இதெல்லாம் நிறைய வந்து பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த டைமில் 85 மெடிக்கல் பர்சனல்ஸும் அங்கே இருந்திருக்காங்க அந்த கேண்டீங்கிற இடத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எமர்ஜென்சி கேர் மோர் தென் 8,000 பீப்புளுக்கு வந்து கொடுக்குற மாதிரியும் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஎம் ஜெய்சங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து அஷ்யூர் பண்ணியிருக்காரு, நாங்கள் எப்போவுமே வந்து ஸ்ரீலங்காவோட வந்து கண்டிப்பாக வந்து துணை இருப்போம். முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து நாங்கள் கண்டிப்பாக ஜாஸ்தியாகவே கூட துணை நிற்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ரீலங்காவோட ஃபாரின் மினிஸ்டர் விஜிதா ஹெராத் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொழும்புவில் வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் இங்கே வந்து விசிட் பண்ணதை ஜெய்சங்கர் அந்த தித்வா புயலுக்கு அப்புறம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரீகால் பண்ணியிருக்காரு, அதாவது இந்தியா வந்து எதிர்பாராத எங்களுக்கு உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது $4 பில்லியன் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க எசென்ஷியல் கூட்ஸுக்கு, அப்புறம் வந்து பெட்ரோலியம் அந்த இதுக்கெல்லாம் பைலேட்ரல் கரன்சி ஸ்வாப்ஸுக்கெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து எங்களோட ஐலாண்ட் வந்து எக்கனாமி வந்து டவுன் ஆச்சோ 2022 இதை வந்து பண்ணியிருக்காங்க இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அங்கே போனது வந்து இந்த பைலேட்ரல் டிஸ்கஷனும் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸ்ரீலங்கன் சைட்லேருந்து அங்கே வந்து அந்த ஃபர்தர் கோஆப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஏஎம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீலங்கன் ஹரினி அமரசூரியா அப்படிங்கிறவர் வந்து பார்த்துருக்காங்க. அப்போசிஷன் மெம்பர்ஸோட வந்து மீட் பண்ணியிருக்காரு.
அப்போசிஷன் லீடர் சஜித் பிரேமதாசா அப்படிங்கிறவரையும் மீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இந்தியன் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ப்ராமிஸ் பணம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பைலேட்ரல் டைஸும் வந்து இது வந்து ரிலேஷனும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.